Hi everyone, welcome to Learn English Everyday. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு 100 வேர்ட்ஸ் 100 வேர்ட்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ண போறோம். இதுல வந்து 3 லெட்டர் வேர்ட்ஸ் 4 லெட்டர் வேர்ட்ஸ் அதே மாதிரி பெரிய பெரிய வேர்ட்ஸ் கூட இருக்கு. அது எல்லாத்தையும் எப்படி பிரிச்சு படிக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். இதுல 100 வேர்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க, இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசன்குள்ள போகலாம். ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் இந்த வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து மைண்டுக்குள்ளேயே வந்து இதோட உச்சரிப்புகளை வச்சு நம்ம படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம எழுதி எழுதி இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட மைண்டுக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ ஏன்னா இங்க என்ன சவுண்ட் வரும் அப்படின்றது நம்மளோட மைண்ட்ல தான் இருக்கு. ஸோ மைண்ட்ல வச்சு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து ரீடிங் பண்ண வரும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னது? மௌ. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓயுக்கு வந்து ஔ அப்படின்ற சவுண்டு. அப்போ ஔ இன் இட் அமௌண்ட். இங்க வந்து ஏக்கு வந்து என்ன சவுண்ட் வருது? எம்முக்கு இம் ஔ அமௌ இண்ட் அமௌண்ட். அதே மாதிரி பாருங்க, இங்க ஆன்ற சவுண்டு நெடில் சவுண்டு. அப்போ ஆர் கு கியூ இம் ஏ மே இண்ட் ஆர்கியூமெண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கும் போது இன்னும் ஈஸியா இருக்கும். எப்படின்னா மே இன் இட் ஆர்கியூமெண்ட். அதே மாதிரி இங்க ஆர்ட். பி. இது எப்படி படிப்போம்? பி. அதே மாதிரி பாருங்க, பி. ஸோ இங்க வந்து இந்த ஈயும் ஏயும் இருக்கு பாத்தீங்களா? ஈயும் ஏக்கு நமக்கு ஒரே சவுண்ட் வருது. ஓகேவா? ஈன்ற சவுண்ட். அப்போ பி யூ. இங்க யூக்கு வந்து என்ன சவுண்ட்? யூன்ற சவுண்டே கொடுக்குறோம். ஸோ ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா பி யூ டி ஃபுல். ஃபுல். இங்க யூக்கு வந்து ஊ சவுண்ட், இங்க வந்து யூ சவுண்ட். அப்போ பியூட்டிஃபுல். அடுத்து பாருங்க, பி பிலீவ். இது எப்படி படிப்போம்? பிலீவ். இஃப்னு முடியுது. ஓகேவா? அடுத்து பாருங்க, காஸ். காஸ். சோ இங்க சைலண்டா வருது. இங்க வந்து யூ சேர்ந்து என்ன வருது? ஆன்ற சவுண்ட். அப்போ இத காஸ் அப்படின்னு படிப்போம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்க வந்து வந்துச்சுன்னா இங்க வந்து கா. சீக்கு இங்க இக்கு சவுண்ட். ஏன்னா இங்க வந்து ஏ வந்திருக்கு. இங்க வரும்போது என்ன சவுண்ட்? சா சவுண்ட். அப்போ சர் இன். ஏஐ வரும்போது என்ன சவுண்ட் வரும்? அப்படின்ற சவுண்ட். அப்போ சர்டைன். அதே மாதிரி இதை எப்படி படிப்போம்? இச்சு. சிஹெச் வந்தா என்ன சவுண்ட்? இச்சுன்ற உச்சரிப்பு. இச்சு. அப்போ சா. இச்சு சா இன் இஸ். சிக்கு என்ன உச்சரிப்பு வருது? இஸ்ன்ற உச்சரிப்பு வருது. அப்போ சான்ஸ். அதே மாதிரி இங்க பாருங்க, இச்சு சே. இங்க இச்சு சா. இங்க இச்சு சே இன் இஜ். அதாவது இஜ்ன்ற உச்சரிப்பு. ஜி வரும்போது இஜ்ன்ற உச்சரிப்பு கொடுப்போம். அப்போ சேஞ்ச். அடுத்து பாருங்க, கிளியர். அதே மாதிரி காமன். டபுள் எம் வந்தாலும் நம்ம ஒரே இம்பு சவுண்ட் தான் கொடுக்கணும். ஓகேவா? காமன். அதே மாதிரி பாருங்க, அடுத்து ரொம்ப பெரிய வேர்டா இருக்கு. இது எப்படி படிக்கலாம்னு பாருங்க, பிரிச்சுக்கலாம் நம்ம. கம்பேரிசன். கம்பேரிசன். அடுத்து பாருங்க, கண் டிஐயும் பிரிச்சுட்டோம். ஷன். டிஐஓஎன் வந்தா ஷன் அப்படின்னு படிக்கணும். அப்போ கண்டிஷன். அதே மாதிரி அடுத்து பாருங்க, இன்னு. டபுள் என் வந்தாலும் இன்னுதான். கனெக்ஷன். சோ கனெக்ஷன். அடுத்து காப்பி. இங்க வந்து வைக்கு வந்து இ சவுண்ட். ஓகேவா? காப்பி. அடுத்து டெசிஷன். எப்படி பாருங்க, பெரிய பெரிய வேர்டை எப்படி பிரிச்சு படிக்கிறோன்றதையும் இதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெசிஷன்.
அடுத்து பாருங்க டி இக் ரீ டிகிரி டி இக் டிக்ரி இங்க இட்டு இ டி ஓகேவா இட்டு இ டி அடுத்து டிசைர் டிசைர் டி இட்டு இ டி சைர் டிசைர் அடுத்து பாருங்க எவ்வளவு பெரிய வேர்டு டே வ லோ இது லோ இப்ப தனியா வச்சுக்கோங்க மென்ட் மே இன்ட் டே வ லோ இப் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் அடுத்து பாருங்க இட்டு இ டி டி இஃப் டிஃப் அ ர இன்ட் டிஃபரண்ட் டு இடு டு education 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 அடுத்து a in n ed end இவ் இங்க ஈன்றதே கொடுக்கணும் இ வே என்ட் event அடுத்து பாருங்க எக்ஸ் a im பில் இஸ் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ் a im am p p அப்படியே தான் வருது இப்போட உச்சரிப்பு அப்படியே தான் இருக்கு இல் இஸ் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ் ex ax x c 10 இஸ் சிக்கு என்ன சவுண்ட் கொடுக்குறோம் இஸ் சவுண்ட் ஓகேவா அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் அதே மாதிரி பாருங்க அடுத்து எக்ஸ் பி ரி என் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயும் சிக்கு என்ன சவுண்ட் வருது எஸ்ன்ற சவுண்ட் தான் கொடுக்குறோம் அப்போ எக்ஸ் எக்ஸ் பி ரி என்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்ட் இஃப் இ ஃபி ஃபியர் ஃபியர் அதே மாதிரி பாருங்க இஃப் இ ஃபி ஃபீலிங் லி இங்கு என்ஜி வரும்போது என்ன சவுண்ட் இங்கு உச்சரிப்பு ஃபீலிங் ஓகேவா அடுத்து பாருங்க ஃபி இக் ஷன் ஃபிக்ஷன் ஓகேவா ஃபி இக் ஷன் ஃபிக்ஷன் இஃப் ஓ ஃபோ இஸ் ஃபோர்ஸ் அதே மாதிரி ஃபார்ம் இஃப் ரீ ஃப்ரீ நெக்ஸ்ட் இஜ் இ கூட வரும்போது என்ன சவுண்ட் இஜ் சவுண்ட் கொடுக்கணும் ஜே நரல் ஜெனரல் அடுத்தது என்ன படிக்கணும் ஜெட் இஜ்ஏ ஜெட் ஜெட் ஸோ எங்கேயும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும் இங்க இ இருக்கு அதனால இஜ் சவுண்டு இங்க ஐ இருக்கு கீ சவுண்டு கியூ கியூ ஓகேவா ஸோ ஐ கூட வரும்போது நமக்கு ஜே சவுண்டு வரும் ஓகேவா ஜிராஃப் அந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு ஜே சவுண்டு தான் நம்ம கொடுப்போம் ஆனா இங்க வந்து எக்ஸம்ஷன் அதனால கியூ அப்படின்னு படிக்கிறோம் அடுத்து இக்கு ஊ குட் அடுத்து க வ இர் இன்மெண்ட் கவர்மெண்ட் அடுத்து ஹாப்பி ஹாப்பி டபுள் பி வந்தாலும் ஒரு இப்பு சவுண்டு தான் ஹாவ் ஹாவ் ஹி இஸ் ஹிஸ்டரி ஹிஸ்டரி அடுத்து பாருங்க ஐ டி ஆ ஐடியா இங்க இ ஏக்கு என்ன உச்சரிப்பு வருது ஆன்ற உச்சரிப்பு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கும் இம்போர்டன்ட் இம்போர்டன்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க இன்டரெஸ்ட் இன்டரெஸ்ட் எஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அடுத்து பாருங்க லே இட்ஜ் இட்ஜ் டிஜி வந்தா இட்ஜ் சவுண்ட் ஓகேவா இட்ஜ் நாலேஜ் இல்லு ஆ ஏடபிள்யூக்கு என்ன உச்சரிப்பு ஆ அப்போ இல்லு ஆ லா இல்லு ஏ லே லெட் அதே மாதிரி பாருங்க இல்லு இ லீ யூ சாரி லே இல்லு ஏ லே வ லெவல் ஓகேவா லெவல் லே வ லெவல் அதே மாதிரி லீ வி இங்கு என்ஜி வந்தா இங்கு லிவிங் அடுத்து லவ் இல் ஆ லா உ லவ் அடுத்து இம்மு ஏ மே இக் மேக் இங்க ஈ வந்து சைலண்ட் மே டி ரி அல் மெட்டீரியல் அதே மாதிரி பாருங்க மே ஷர் மெஷர் இங்க மே இம்மு ஏ மே ஷர் மெஷர் இம்மு ஐ மை இண்ட் மைண்ட் மோஷன் மோஷன் இன்னு ஏ நே நேம் இ வந்து சைலண்ட் நேஷன் டிஐ ஓய்னா ஷன் அப்போ நேஷன் நே
சரல் நேச்சுரல் நேச்சுரல் பாத்தீங்கன்னா TURAL சரல் சர் நேச்சர்னு படிப்போம் பாத்தீங்களா ஸோ அது நேச்சுரல். அதே மாதிரி இஸ் நெசஸ் அரி நெசசரி நார்மல் நார்மல். அடுத்து நம்பர் நம்பர். observation observation. opposite opposite opposite. order order. அடுத்து பாருங்க organization organization. பெரிய வேர்ட் எப்படி பிரிச்சிருக்கோம் பாத்தீங்களா ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி பிரிக்கும் போது ரொம்ப ஈஸியா படிக்க முடியும். பார்ட் பிளே இஸ் பிளேஸ். சிக்கு பாருங்க எஸ் சவுண்ட் வந்திருக்கு. லேஸ் பிளேஸ். லே பிளஷர் பிளஷர். இங்க பாத்தீங்கன்னா SURக்கு ஷர் அப்படின்னு நம்ம படிப்போம். இங்க பிளஷர். அப்போ இங்க வந்து உச்சரிப்பு தான் வருது. EAக்கு அப்ப பிளஷர். அதே மாதிரி பாசிபிள் பாசிபிள் பாசிபிள். பவர் பவர். அடுத்து ப்ராபபிள் ப்ராபபிள். ப்ராப்பர்ட்டி 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 ப்ராப்பர்ட்டி. அடுத்து SE வந்தாலும் இஸ் சவுண்ட் அப்ப பர்பஸ். ஓகேவா. அடுத்து பாருங்க குவாலிட்டி குவாலிட்டி. question TION question. இங்க வந்து question அப்படின்னு நம்ம படிக்கக்கூடாது, question அப்படின்றது தான் கரெக்ட். ஓகேவா. அடுத்து பாருங்க ரீசன் ரீசன். தான் ஈஏ வர்றதுக்கு என்னது ஈன்ற சவுண்ட். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இந்த ரெண்டு எழுத்து சேர்ந்து வர உச்சரிப்பெல்லாம் வருதுன்றதை புரிஞ்சுக்க கூடியதா இருக்கும். அடுத்து பாருங்க ரிலேஷன் ரிலேஷன். அடுத்து பாருங்க பெரிய வேர்டு. இது எப்படி படிக்கிறது அப்பா இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது, சிம்பிள் தான். ரெப்ரசன்டேட்டிவ். எவ்வளவு ஈஸியா படிச்சிட்டோம் பாத்தீங்களா. எவ்வளவு பெருசா இருந்தாலும் பிரிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி அடுத்து பாருங்க ரெஸ்பெக்ட். அடுத்து பாருங்க ரெஸ்பான்சிபிள் ரெஸ்பான்சிபிள். ரைட். இங்க GHT வரும்போது பாத்தீங்கன்னா GH வந்து சைலண்டா வரும், இட்டு சவுண்ட் தான் வரும். அப்போ ரைட். ஓகேவா. அடுத்து பாருங்க சேம் சேம் வந்து சைலண்ட். சே யோசிக்கலாம் ஏவை வருது ஏன் ஏன்னு மட்டும் வருதுன்னு. ஆல்ரெடி நம்ம அதுக்கெல்லாம் வீடியோ கொடுத்துருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா. அடுத்து பாருங்க சயின்ஸ். இங்க சி சைலண்ட். ஓகேவா. சயின்ஸ் சயின்ஸ். சீம் சென்ஸ் சென்ஸ். சைன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா G வந்து சைலண்ட் சைன். சிம்பிள். இங்க E சைலண்ட். சொசைட்டி. அதே மாதிரி பாருங்க சார்ட் ஸ்பெஷல் ஷல். CIAL வரும்போதும் ஷல் அப்படின்ற உச்சரிப்பை நம்ம கொடுப்போம். ஓகேவா. அடுத்து பாருங்க சப்ஸ்டே இன் இஸ். சிக்கு என்ன சவுண்டு எஸ் சவுண்டு சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய படிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சது எல்லாமே ரிவைஸ் ஆகும். ஓகேவா. ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால நல்லா ஃப்ளூவெண்டா படிக்க முடியும். அடுத்து பாருங்க திங்க் திங்க். அடுத்து தாட் OUGH சவுண்டு இட் ஆட். OUGHTக்கு ஆட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆட் தாட். ட்ரூ யூஸ். இங்க யூஸ். ஓகேவா. அடுத்து பாருங்க வே. இது எப்படி படிக்கிறோம் வே அப்படின்னு படிக்கிறோம், ஏன்னா ஏவைக்கு ஏன்ற சவுண்டு கொடுக்குறோம். அப்ப குட்டலையே வே அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நிறைய வந்து நம்ம படிச்சது எல்லாமே ரிவைஸ் ஆகும். இந்த 100 வேர்ட்ஸ் நீங்களும் இந்த வீடியோ அப்படியே போஸ்ட் பண்ணிட்டு நான் படிச்ச மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க.
உங்களுக்கு எந்தெந்த வேர்டு படிக்கிறதுக்கு சிரமம் இருந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இது போல புதுசா நிறைய வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ண முடியும், பிராக்டிஸும் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.